ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜபா. நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், அழகான அந்த சின்ன சின்ன பூ. சும்மா நம்ம என்ன சொல்கிறது, நம்ம இதை பெரிய லெவலில் நம்ம இது பண்ணலை. நம்ம உள்ளன்னூலை வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பூ பண்ணலாம். எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். நான் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இது நான் எப்படி நான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி உங்களுக்கு நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. இன்றைக்கி ஒரு ஒயிட் கலரில் உள்ளன் நூல் எடுத்திருக்கேன். இந்த நூலில் நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து எம்ப்ராய்டிங் வந்து இது மாதிரி ஹேண்ட் ஒர்க் எல்லாமே நம்ம கற்றுக்கலாம். நம்முடைய சக்தி ஹேண்ட் ஒர்க் அந்த சேனலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்து அதில் உங்களுக்கு ஹேண்ட் ஒர்க் எல்லாம் நான் உங்களுக்கு கற்றுத்தரேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தனா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் தெரிவிங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு 3 விரலை வச்சுட்டு இந்த மாதிரி இப்படி பிடிச்சிட்டு இந்த மாதிரி இந்த உள்ளன் நூலை இப்படியே நம்ம எப்படி வேணாலும் சுற்றிக்கலாம். நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை கவுண்ட் பண்ணுறது மட்டும் ஒரு 15 கவுண்ட் பண்ணிடுங்க. நான் 5 கவுண்ட் பண்ணிவிட்டேன். 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15 இப்படி கவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம நூல் கட்டுவோம் இப்படி பிடிச்சிட்டு நம்ம நூல் கட்டுவோம் இல்லையா, அதாவது நம்ம பூ கட்டுவோம்ல, இந்த மாதிரி சென்டரில் இந்த மாதிரி நாட் போட்டு டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு நேரம் நம்ம லூஸ் ஆகிடக்கூடாது இல்லையா, அதனால் இப்படி போட்டு நாட் போட்டு டைட் பண்ணிடுங்க. இதை பார்த்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பண்ண தெரியும்னா பண்ணுங்கள். நான் நான் இந்த பூவை நிறையா போட்டு வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் நம்ம அழகாக கற்றுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி விரிச்சுட்ருங்க. விரிச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி இப்போயே அழகாக இருக்கு இல்லையா பார்க்குறதுக்கு. நம்ம இந்த நூலெல்லாம் நம்ம கட் பண்ணி விட போகிறோம். அதாவது இந்த பாருங்கள், இந்த நூல் இப்படி இருக்குல்ல, இந்த நூலெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்படி கட் பண்ணி விட போகிறோம். அதே மாதிரி இந்த சைடு இருக்கிறதையும் நம்ம முடிஞ்சளவு எல்லாமே கட் பண்ணி விட்டுறோம். உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எடுத்துவிட்டு நல்லா கட் பண்ணி விட்டுருங்க. இப்படி கட் பண்ணி விட்டு நம்மளுக்கு நல்லா விரிச்சு விட்ருங்க. இப்படி விரிச்சு விட்டுட்டு இப்படி நல்லா விரிச்சு விட்ருங்க. விரிச்சு விட்டு நம்ம ஏற்கனவே டைட்டாக கட்டியிருக்கோம் இல்லையா, நல்லா விரிச்சு விட்டு எங்கேனா கட் ஆகாமல் இருக்கோ அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க. இப்படி கட் பண்ணி விட்டுட்டு இப்படி எடுத்துவிட்டு நீங்கள் இப்போ என்ன பண்ணோன்னா, இப்படி வச்சுருக்கீங்களா, இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இந்த ஏற்றி தாத்தி இருக்குல்ல, அதெல்லாம் வந்து கொஞ்சமாக கரெக்டாக பார்த்து நம்ம கட் பண்ணி விட போகிறோம். தெரியுதுங்களா, இப்படி கட் பண்ணி போட போகிறோம். இப்படி உங்களுக்கு கொஞ்சமாக கட் பண்ணி விட்டிங்கன்னா போதும். இது வந்து நம்ம வேறு ரொம்ப இதாக இருக்கணும்னு இல்லை. இப்போ இந்த பூவை வந்து என்ன பண்ணிடுங்கன்னா இப்படி உருட்டி விடுறீங்க. அப்படியே லைட்டாக இந்த மாதிரி இப்படி உருட்டி விட்டுட்டு இப்போ இப்படி எடுத்து பாருங்கள். உங்களுக்கு உருண்டுறோம் எல்லா நூலும். உங்களுக்கு நூலாக தான் இருக்கும். நான் இதில் வச்சு உங்களுக்கு வேறு ஒரு கிராஃப்ட் சொல்லி கொடுக்குறதுக்காக தான் இப்படி இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருக்கேன். இந்த மாதிரி ஒரு 15 தடவை நம்ம சுற்றினா போதும். பார்த்துக்குங்க. சும்மா நம்ம பாருங்கள், அது மாதிரி தான் நான் எல்லா பூவுமே வச்சுருக்கேன். இந்த பூ வந்து நான் எதுக்கு என்ன பண்ண போகிறேன் அதை அப்படி பாருங்கள். இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நான் என்ன மாதிரி சொல்லித்தரேன்னு பாருங்கள். ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். அது அவ்வளோ அழகாக இருக்கும். அதுக்காக நான் அந்த பூ பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எனக்கு அந்த கிராஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள். பண்ணி வைக்கலைன்னா இது மாதிரி எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னை மாதிரி இது மாதிரி ஒரு உள்ளன் த்ரெட் வாங்கி நீங்கள் இது கவுண்ட் பண்ணி இது மாதிரி நிறைய செஞ்சு வைங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.